بسم الله الرحمن الرحيم. الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال الله تعالى في كتاب عزيز: قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. صدق الله العظيم. தொழுந்து முடிஞ்சவங்க சுன்னத்துலூரங்க இடைஞ்சல் இல்லாமல் கொண்டிறங்குவாங்க. ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பனு சாதி என்று சொல்லக்கூடிய கூத்திரத்துக்கு அழைச்சி போயிட்டு 2 வருடங்கள் அவங்களுக்கு பால் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ கொண்டு வராங்க. ஹதரத் ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள இடத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் திரும்ப எனக்கிட்ட ஒப்படைங்க, நான் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரேன். அதாவது அவங்க ஒரு ஓரளவுக்கு தெளிவு வரும் மட்டும் எனக்கிட்ட கொடுத்து வைங்கன்னு அனுமதி கேட்குறாங்க. ஆமீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒப்படைக்கிறாங்க ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட. அவங்க திருமணம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு 3 குழந்தைகள் நாங்கள் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 சகோதரர்கள். ஒன்று ஆம்பளுக்குள்ள அப்துல்லா, அதாவது சகோதரன். மற்ற இருவர்களும் சகோதரிகள் ஷைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இது போன்று உனீசா பின்த் ஹாரித் என்று சொல்லக்கூடியவங்களும் ஷைமா. இந்த 3 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சகோதரிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை சகோதரர்கள்? ஒரு சகோதரர், 2 சகோதரிகள். எப்படி சகோதரி ஆனாங்க? அவங்களோட பால் குடி முறையில் சகோதரி ஆனாங்க. அதை பற்றி நாங்கள் சென்ற வகுப்பில் விளக்கமாக பார்த்தோம். பால் குடி முறையில் சகோதரி ஆகிறது எப்படி, என்ன முறை, அது என்ன அவசியம், இப்படின்றதெல்லாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வயதுக்கு பிறகு அவங்களோட காலங்கள் எப்படி கடந்தது என்ற ரொம்ப முக்கியமான வரலாறுல படிக்க வேண்டிய இடங்கள் இது. ஹதரத் ஹலீமா சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வந்து திரும்ப அவங்களோட ஊருக்கு வராங்க. வந்ததுக்கு பிறகு 2 மாதத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வயசுக்கு பிறகு அவங்களோட விளையாடக்கூடிய, அதாவது விளையாட்டுடைய உறவிக்கக்கூடிய தன்மை. அப்போ இந்த 3 பேரோட சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அவங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு புறத்தில் ஆடுகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டு இருப்பாங்க. ஆடு மேய்க்கிற இடத்துல சின்ன குட்டி ஆடுகளோட எப்பயும் ஹதரத் ரசூலுல்லாஹ் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் திடீரென்று ஒரு உயர்ந்த 2 மனிதர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படியே கையால் பிடிச்சி இழுத்துட்டு பேசிட்டாங்க. இந்த ரிவாயத் முஸ்லிம் ஷெரீஃபில் வருகிறது. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துட்டு 2 பேரும் பேசிட்டாங்க. போயிட்டு நபி அவங்களோட ஒரு கத்தியால் ரசூலுல்லாஹோட நெஞ்சை அப்படியே புழக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க 2 பேரும். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரி 2 பேரும் சகோதரன் அப்துல்லாவும் உனீசாவும் ஷைமாவும். இந்த 3 பேரும் பார்த்துட்டு ஓடி போகிறாங்க. பேத்து சொல்கிறாங்க, அது ஷைமான்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதரி ஹதரத் ரசூலுல்லாஹ்ல ரொம்ப இரக்கமாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு இறக்கம்னு சொன்னால் அவங்க நபியாவங்க தூங்கின பிறகு தான் இவங்க தூங்குவாங்க. ஷைமா அவ்வளோ இறக்கம். வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ்க்கு கவலை வந்து ஏதாவது சின்ன வயது அழுக வந்தால் அப்போ இவங்களும் மறந்துடுவாங்க. அவ்வளோ பாசம் இருந்தாங்க. அவங்க மிஸ்ரில் வாழ்ந்து வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மிஸ்ர்களுக்கு சஹாபாக்கள் அல்லது வியாபாரிகள் வந்தால் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புவாங்க, என்ற ஒரு சகோதரி இருக்கிறான், கொஞ்சம் பார்த்துட்டு கொள்ளுங்க, அவங்களுக்கு ஹதியானு கொடுத்து அனுப்புவாங்க. இப்படி அந்த உறவை வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒரு ரிவாயத்தில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத் அங்கிருந்து வருவதற்காக வெளிக்கிளம்பி போய்த்து வாரத்துக்கு தயாராகிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்பினாங்க, நீங்கள் திரும்பி வார நேரத்தில் இந்த ஊரில் ஷைமான்னு சொல்லி ஒரு பெண் இருக்கிறா, அவன் சகோதரி என்று சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு என்ன ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சகோதரிகள் இருக்கிறாங்களா? சொன்னாங்க, ஓ எனக்கு 2 சகோதரி 1 சகோதரர் இருக்கிறார், நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஷெய்மாவை அழைச்சி வராங்க. அந்த சம்பவம் பின்னால் வரும். அழைச்சி வர நேரத்தில் அவங்களுக்கு வந்து சேர மட்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரியாது. வந்ததும் தான் ஹதரத் ரசூலுல்லாஹ் தெரிஞ்சதும், நுபுவத்துடைய இது கிடைச்சுன்னு தெரிஞ்சதும், பெரிய ஒரு ஆறாவாரம் ஒரு சகோதர உறவுக்கு மத்தியில் தொடர்பான ஒரு சந்திப்பை பற்றியும் நாங்கள் பின்னால் அதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை நீண்ட வரலாறு. அப்போ ஷைமா என்ன செய்கிறாங்க, ஓடி போகிறாங்க. பேத்து உம்மாட்ட செல்கிறாங்க, இப்படி தான் 2 பேர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு முஹம்மதை எடுத்து போயிட்டு கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. பதறி கொண்டு வராங்க. ஹாரிஸ்னா யாரு? ஹாரிஸ் என்ன சொன்னா ஹலீமாவோட கணவன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தந்தை. அப்போ அவங்க 2 பேர் ஓடி வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலையிலேருந்து அப்படியே இறங்கி வராங்க. ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு வெளிச்சத்தோடு வராங்க. அப்போ உடனே கட்டி அணைச்சி கொண்டாங்க. ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அணைச்சி கொண்டு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன யார் கொண்டு போனாங்கன்னு கேட்டதுன்னு சொன்னாங்க, நான் சலாமத்தா நல்லா இருக்கிறேன். நான் 2 பேர் வந்தாங்க, என்னை கூட்டி போனாங்க, என்னை நெஞ்சை பிளந்தாங்க, அப்படியே என்னை நெஞ்சில் உள்ளுக்கு இருந்து ஒரு சதையை வெளியெடுத்தாங்க. ஹதீஸ்ல வருது, அந்த சதையை ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஷைத்தானை மலக்குகளும் சம்பந்தப்படி தான் படைச்சிருக்கிறது. இப்போ ஷைத்தானுக்கு ஒரு இடம் சொல்லி உள்ளத்துல ஒரு இடத்தை வச்சிருக்கிறான். மனிதர்கள் சொல்றது மலக்கியத் ஷைத்தானியத் 2க்கு மத்தியில் படைக்கப்பட்டவங்க. மலக்குமார்கள்டா அவங்க மலாய்க்காவுடைய தன்மையோட மட்டும் இருக்கக்கூடியவங்க. அதிலும் ஷயாத்தீன்கள் ஷைத்தானுடைய தன்மையோடு இருக்கக்கூடியவங்க. அதில் அதிகமாக மலக்குமார்களுடைய சார்பானவங்க மனிதர்கள். ஜின்களும் இதிலே சம்பந்தப்பட்டவங்க தான். அவர்களுக்கு மலக்கியத்தும் ஷைத்தானியத்தும் இருக்குது. ஆனால் அவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஷைத்தானியத் பக்கம் கூடுதலாக அவங்களுக்கு இது இருக்கும். ஆனால் அதிலேயும் சிறந்த ஜின்கள் இல்லாமல் இல்லை. உயர்ந்த சிறந்த மனிதர்களை விட நல்ல அல்லாஹ்வோட நெருக்கமான ஜின்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை. அப்போ சொல்கிறாங்க, என் உள்ளத்தை பிளந்து ஒரு சதையை வெளியே எடுத்தாங்க. அந்த சதையை எடுத்து ஜம்சம் நீரால் கழுவினாங்க. அந்த ஜம்சம் நீர் கொண்டு வரப்பட்ட தட்டு வந்து தங்க தட்டாக இருந்துச்சு. அந்த தட்டு தங்க தட்டாக இருந்துச்சு. அந்த ஜம்சம் நீரால் அந்த சதையை கழுவி திருப்புக்கு உள்ளுக்கு வச்சு சொன்னாங்க, ஹதா ஹப்து ஷைத்தான் மின்க், இது ஷைத்தானுக்குரிய இடம். அதை நாங்கள் சுத்தப்படுத்தி திரும்ப ஷைத்தான் அவங்களிடத்துக்கு வர முடியாமல் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி அதை கழுவி திரும்ப உள்ளுக்கு வச்சுட்டு அப்படியே கையால் அப்படியே தேய்ச்சி விட்டாங்க. அப்படியே அந்த அச்சுகள் அப்படியே அடைப்பட்டு போய்த்துட்டு அதுக்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு வெளிச்சமாக வந்தாங்க. வந்த உடனே உம்மாக்கும் மாப்பாக்கும் விளங்கிட்டு, இவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பிள்ளை கூட்டு போயிட்டு நெஞ்ச பிளந்து இப்படி செய்கிறேன்னு சொன்னால் அவங்க பயந்துட்டாங்க. உடனே அன்று இரவு கூட்டி போகிறாங்க. உம்மா கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம், இது அமானிதம், இது எங்களால் பாதுகாக்க இயலாது, சில நடந்துருமா இருந்தால் உங்களுக்கு கோத்து ஊருக்கு சண்டை வந்துடும். உடனடியாக அன்று இரவு 2 பேரும் கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு வந்து அவங்களோட ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆமினா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒரு நாளும் பயப்படவானோ, இந்த குழந்தை கிடைக்கிற நேரம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இரவுடைய நேரம், கடுமையான இரவுடைய தஹஜ்ஜுடைய நேரம் தான் இந்த புள்ள கிடைச்சிச்சு. எனக்கு கிடைக்கிற நேரம் 2 புறத்திலும் உலகத்தில் 2 புறத்திலும் ஒரு வெளிச்சம் அப்படியே வந்து நோந்துச்சு. அது வரலாறுல எல்லா மதத்திலும் பதிவாக்கப்பட்டிருக்குது. எல்லா மத குருவர்களும் அதை எழுதியிருக்கிறான். இப்படி ஒரு ஒளி வந்ததாக ஹதரத் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் தான் வந்தீங்க. 3 விஷயம் உலகத்தில் எல்லா மக்களும் தெரிஞ்ச 3 விஷயம். ஒன்று, ஹதரத் ரசூலுல்லாஹ் பிறக்கிற நேரம் வந்த வெளிச்சம். 2வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரன் ஒருத்தனம் பிளந்து காட்டினாங்க. அப்படியே கையால் எப்படி சைக்கினை பண்ணினாங்க. அந்த சந்திரன் அப்படியே 2ஆ பிரிந்துச்சு, திரும்ப ஒட்டி கொண்டுச்சு. சரியான ரிவாயத் அது உலகத்தில் இருந்த நிறைய ஃபாதரிமார் அதை கண்டாங்க. அதை பற்றி நாங்கள் படிப்போம். அது எப்போ நடந்துச்சு, எந்த நேரில் நடந்துச்சு, அது யாரோட சம்பவத்தில் நடந்தது என்றதெல்லாம் நாங்கள் பின்னால் வரும் இந்த சம்பவம். அப்போ உடனடியாக கொண்டு வந்து சொன்னாங்க, நீங்கள் ஒரு நாளும் பயப்படுவானோம்,
இவர் என் மகனுடைய விஷயத்தில் பாதுகாப்புக்கென்றே வேறையாக அல்லாஹ் சிலர்கள் உருவாக்கி இருக்கிறான், அதனால் பயப்படும். அந்த காலத்து அல்லாஹ்வோட நம்பிக்கை விசுவாசம் இருந்தது மக்களிடத்தில். அப்போ சொன்னாங்க, அப்படின்னு சொன்னால் திரும்ப நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோமே, ஏன்னா இவங்க இறுக்கி எங்களுக்கு நல்ல பறக்கத்தாக இருந்துச்சு. எங்களோட ஊரில் மக்கள் எல்லாம் செல்வாக்கோடு வாழ்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, சரி 6 வயசு மட்டும் எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி திருப்ப கூட்டி போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. திருப்ப கூட்டி போனதுக்கு பிறகு 6 வயசுக்கு பிறகு இப்போ இவங்க ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா செய்தி அனுப்பினாங்க, இப்போ எங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு சொல்லி. இந்த 6 வயது காலம், அதாவது 4 வருடங்கள் ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப பாசத்தோடு வளர்த்தாங்க. அதுக்கு பிறகு திரும்ப கொண்டு வந்து ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சதுக்கு பிறகு ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முடிவு செய்கிறாங்க, இப்போ புள்ள பெருத்துட்டாரு, இப்போ இவங்களை கொண்டு போய்ட்டு இவங்க மாமமாரோட சந்திப்பு வைக்கணும். எங்கே இருக்கிறாங்க மாமமார்? மதீனால இருக்கிறாங்க. மறுபடியும் நாங்கள் பழைய சம்பவத்துக்கு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா பேர் ஹாஷிம் கல்யாணம் முடித்தார் மதீனால முடித்த கல்யாணத்தில் 10 குழந்தைகள் அவங்களுக்கு 10 குழந்தைகள். அவங்களிலிருந்து அபூ தாலிப் ஷைபா அவங்களோட பேர் மூத்த மகன். அபூ தாலிப் என்ன செய்கிறாரு, மதீனாவுக்கு வராங்க. ஹாஷிமுக்கு பிறகு ஆட்சியாளர்களாக வராங்க மக்காவுக்கு. அவங்களுக்கு 10 குழந்தைன்னு பிறக்கிறாங்க. அந்த 10 பேரில் கடைசி தான் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அப்துல்லாவோட மகன் தான் ஹஜ்ரத் முஹம்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா எங்கள் ஊர் மதீனாவுக்கு கூட்டி போகிறதுக்காக வேண்டி நபி அவங்களோட அசல் இடம் வாப்பட இடம் மதீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிக் கொண்டு முஹம்மது கூட்டிக் கொண்டு ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் ஹதரத் உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை, ஒரு கருப்பு ஒரு அடிமை, இவங்களும் 3 பேரும் போகிறாங்க மதீனாவுக்கு. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் 3 பேர் தான் பயணிக்கிறாங்க. 6 வயசு பிள்ளையாண்டும் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஐமன் ரலியல்லாஹு 3 பேரும் போகிறாங்க. 3 பேரும் மதீனாக்கு போய்த்து அங்குள்ள எல்லா மக்களோட பனு நஜ்ரான் என்று சொல்லக்கூடிய கூட்டம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பரம்பரை, அவங்களோட வாப்பட பரம்பரை. அவங்க எல்லாம் ரொம்ப ஆசையோட ஹதரத் ரசூலுல்லாஹ்வை தகப்பன் இல்லாத ஒரு புள்ள ரொம்ப இறக்கத்தோடு எல்லாரும் அரவணைக்கிறதும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் சாப்பாடு கூப்பிடுறதும் இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு கலக்கலப்பான ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் ஆமினா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, அவங்களோட உம்மோட ஜனாசா அடக்கம் வாப்பட ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு கூட்டி போகிறாங்க. மவனை கூட்டி போகிறாங்க. இந்த இடத்துல தான் அவனோட வாப்பா வஃபாத் ஆகினார். அவனோட வாப்பா வஃபாத் ஆகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 வருஷம் அவங்களோட தாயோட வயிற்றில். இப்போ நடக்குது, அந்த காபாவை இடிக்க வராங்க அப்ரஹாமா. அந்த சம்பவம்லாம் கடந்து வந்துட்டோம்னாங்க. அந்த நேரம் தான் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. வியாபாரத்துக்கு போன நேரம் தான் அந்த இடத்துல வஃபாத் ஆகிறாங்க. அன்னைக்கு போயிட்டு இவங்களை கபரை ஜியாரம் செஞ்சுட்டு இப்போ அந்த மதீனாவில் கொஞ்சம் நாள் இருக்க போக்குள்ள மதீனாவில் ஒரு நோய் ஒன்று வந்துச்சு. ஹுமல் மதீனான்னு சொல்லுவாங்க. மதீனாவில் ஏற்பட்ட ஒரு சளி போன்ற ஒரு காய்ச்சல். இந்த காய்ச்சல் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஆமினா ரலியல்லாஹு தஆலா பயந்துட்டாங்க. உடனே என்ன செஞ்சால் பிள்ளையை கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு போகிறாங்க. மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இருங்கண்டானா சொன்னாங்க, இந்த பிள்ளைக்கு நோய் வந்துடும். உடனே மக்காவுக்கு கூட்டிக் கொண்டு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் இந்த காய்ச்சல் வருத்தம் கூடி அவங்களுக்கு நெஞ்சு வருத்தம் மாதிரி அபுவான்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாரும் ஒட்டகத்தில் இறங்குறாங்க. ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சரியான வருத்தம் ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மாக்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் 6 வயசுல இருக்கிறாங்க. உம்மு ஐமனுடன் என்ன செய்கிறாங்க, அவங்கள குதிரையிலேருந்து இறக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சு அப்படியே படுக்க வைக்கிறாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு மேலே இருந்த ஒரு துணி எடுத்து விரித்து படுக்க வைக்கிறாங்க. இப்போ வருத்தம் போக கூடிக்கொண்டு வருகிறது, உடம்பெல்லாம் கூதலாகுது. உடனே ஹதரத் ரசூலுல்லோட கையை இப்படி பிடிச்சு கொண்டு அழுகிறாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு ஒன்றும் தெரியாது, 6 வயசு புள்ள, அம்மாவை பற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. சொன்னாங்க, தாய் செல்றா மகனிடத்தில், நீங்கள் கொஞ்சம் போய்த்து பாருங்கள், யாராவது வியாபாரிகள் அல்லது கோத்திரர்கள் அல்லது பயணத்துக்கு வந்தவங்க வாராங்களான்னு பாருங்கன்னு புள்ளையை அனுப்பி வைக்கிறாங்க.
முஹம்மது ரசூல்லா 6 வயசு ஒரு உம்மாக்கு இப்படியான நிலைமையில் அந்த பிள்ளைக்கு விளங்குது உம்மாக்கு என்னமோ வருத்தம்னு சொல்லி. ஆனாலும் பிரிஞ்சு போகிறாங்க, இல்லை திரும்ப அனுப்புகிறாங்க. அவங்க திரும்பி போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறாங்க யாரும் இல்லை என்று சொல்லி, அவங்க யாரும் வரலன்னு சொல்லி என் உம்மாக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. திரும்ப அனுப்புகிறாங்க, திரும்ப வராங்க, திரும்ப அனுப்புகிறாங்க, திரும்ப வராங்க. இப்படியே பேச்சு ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் திரும்ப வராங்க. அமீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத் ஆகிட்டாங்க. ரசூலுல்லா 6 வயது உம்மு ஐமனோட மட்டும் நீக்கிறாங்க. இப்போ உடனே இவங்களோட பேச்சு மூச்சு இல்லை. ரசூலுல்லா கேட்குறாங்க, என்ன உம்மா தூங்கிட்டாவா, உமக்கு பேச இல்லாதா என்று சில எழுப்பாட்டுறாங்க, சும்முறாங்க. ஹதரத் ரசூலுல்லா எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அங்கே தாய்க்கு எலும்பு இல்லாது. உடனே என்ன செய்கிறாங்க, ஒரு குழியை தோன்றுறாங்க. தோண்டி அப்படியே அங்கே ஜனாசாவை அபுவான்னு சொல்லக்கூடிய மக்காவுக்கும் மதீனாக்கும் இடையில் ஒரு ஈக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல அப்படியே என்ன செய்கிறாங்க, அடக்கம் செய்கிறாங்க. அடக்கம் செஞ்சுட்டு மணல் அப்படியே மூடிட்டு இப்போ ஒட்டகத்தில் ஏறுறாங்க. ஹதரத் ரசூலுல்லா திரும்ப இறங்கி போயிட்டு நாங்கள் வந்த உம்மாவோட இப்படி உம்மா விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லி திரும்ப ஓடி போகிறாங்க. அந்த சம்பவத்தை வேறு கிதாபில் எழுதுகிறாங்க. ஃபிக்ஹு ஸீரான்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாபில் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறாங்க. இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் தல்கீப் அஹ்லில் அஸர்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாபில் எழுதுகிறாங்க. அவர் ஹதரத் ரசூலுல்லா திரும்ப இறங்கி போயிட்டு கபரை தட்டி தட்டி தாய் எழுப்பாட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் விளங்குது இல்லை, உம்மாவை இப்படி விட்டுட்டு போகிறது, வாப்பாவும் இல்லை உம்மாவும் இல்லை. தட்டி 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 திரும்பலும் போகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே கபரை ஒரு நேரம் தட்டி தட்டி அந்த இடத்துல தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண்கள் எல்லாம் கலங்க. ஹதரத் ரசூலுல்லா 6 வயசு புள்ள எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கடியான ஒரு பாதை உலகத்தில் யாருமே நடந்திக்க மாட்டாங்க. அதாவது ரசூலுல்லா சொன்னாங்க, நான் பட்ட கஷ்டம் இந்த உம்மத்தில் யாருமே பட்டிக்க மாட்டாங்க. அவ்வளோ சிரமப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா எல்லா கஷ்டங்களும் கொடுத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உம்மத்துக்கு தலைவராக மாற்றினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதிலே அவங்க பிறக்கக்கூடிய நேரத்திலே ஆரம்பிச்சுட்டு அவங்களோட துன்பங்கள் நெருக்கடிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படியே உம்மையோட தூக்கத்தோட தூக்கி எடுத்துக்கொண்டு அப்படியே மக்காவுக்கு வந்து சேர்றாங்க. மக்காவுக்கு வந்ததும் மறுநாள் காலையில் ஹதரத் ரசூலுல்லா முடிச்சு பார்க்குறாங்க. கேட்குறாங்க, உம்மாவை தான் கேட்குறாங்க. புள்ள ஒன்று உம்மா தானே கேட்கும். தாயை பற்றி கேட்டு நேரத்தில் இப்போ ஊரில் எல்லா மக்களும் வராங்க. எல்லா மக்களும் வந்து மாறுதல் செல்றதும் பேசுகிறதும் ஒரு மாதிரி ரசூலுல்லாவை அவங்கள செஞ்சு கொள்ள எல்லாம் இருக்குது. அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹதரத் ரசூலுல்லாவுடைய வாப்பட வாப்பா, யார் வாப்பட வாப்பா? அபு தாலிப், ஷைபா. அவங்களோட அசல் பேர் என்னது? ஷைபா. அபு தாலிப் என்ன செய்கிறாரு, ஹதரத் ரசூலுல்லா பொறுப்பெடுக்கிறாங்க. பொறுப்பெடுத்து ரொம்ப இறக்கமாக அபு தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் வேணுங்கணும். அபு தாலிபில் அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பா ஷைபா அப்துல் முத்தலிப் எடுத்து அவங்களோட எல்லா பிள்ளைகளை விட இவங்க ரொம்ப இறக்கமாக வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே ரொம்ப அரவணைப்பாக ரொம்ப ஆசையோட எல்லா இடத்துக்கும் அவங்கள கூட்டி போவாங்க அப்துல் முத்தலிப். அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க வந்து 2 வருடமாக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த அளவுக்கு இவங்க ரசூலுல்லாவை நேசிச்சாங்கன்னு சொன்னால், இப்போ ஊருக்கே தலைவர் அவங்க. அப்போ தலைவர்மாருக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் சமைச்சிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல யாரும் உட்கார இயலாது. ஆனால் ஹதரத் ரசூலுல்லா சின்ன வயசுலேயே அவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு தலைப்பாண்டிக்கு அதை வச்சு கொள்ளுவாங்க தலைவர்மார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஷூராக்கு ஊர் மக்கள் எல்லாம் உண்டு செஞ்சு கொண்டு தலைவர் வந்து உட்கார்றதுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல அப்படி ஓடி வந்து அந்த இடத்துல உட்காந்துருவாங்க. மக்கள் எல்லாம் எடுத்து ஓரமாக்கு பார்ப்பான். அங்கிருந்து சொல்லுவாங்க, அபு தாலிப் அவர் அந்த இடத்துக்கு சுப்புவானம், என்னை விடம் அவர் தங்கிக்க தகுதி, அவரை தொடவானம் யாருன்னு அப்படியே அன்னைக்கு வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைக்கு போடுற அந்த தலைப்பை எடுத்து உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. இப்படி வந்து அபு தாலிப் பக்கத்தில் இருந்து கொள்வாங்க. நபி அவங்கள அப்படியே அவங்கள அனுப்ப மாட்டாங்க. அதில் வச்சு ரசூலுல்லா வச்சுக்கொண்டே தீர்ப்பு வழங்குவாங்க, நீதம் செலுத்துவாங்க, சட்டம் சொல்லுவாங்க. தலைவர் ஒரு எஜமான், ஒரு ஜனாதிபதி. இப்படி ரசூலுல்லா தஊனி இப்னி ஹாதா வல்லாஹ் இன்ன லஹு ஷஅனுன், அவருடைய விஷயத்தில் யாரும் உண்டு செய்வானம், அது அவருக்குரிய இடம்,
அந்த இடத்த அவருக்கே கொடுங்கன்னு சொல்லி அங்கே நீங்கள் இந்த உசுப்பமாங்க. இப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் 2 வருஷத்துக்கு பிறகு அவங்களும் வஃபாத்தாக ரசூலுல்லாஹ்வோட ஒவ்வொரு வருஷம் கொஞ்சம் கடக்க அவங்களுக்கு சோதனை தான். ரொம்ப இறக்கமாக இருந்தவங்களும் 2 வருஷம் 8 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அப்பாவை இழக்கிறாங்க. இப்போ அவங்களோட அப்பா இழந்த உடனே சமூகத்துக்கு மத்தியில் இந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்பட்ட இதெல்லாம் பார்த்து மக்கள் எல்லாம் இறக்கம் கூட்டிட்டு வரும் நபி அவங்களோட. இப்போ ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுக்கிறது யார் என்ற ஒரு கேள்வி வந்ததும் இப்போ எல்லா மக்களும் அவங்களோட சாட்சமார்கள் 10 சாட்சமார் இருக்கிறான். நான் சொன்னேன் நம்மள்கிட்ட ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ சுஃபியான், இப்படி 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேரும் சொன்னாங்க அபூ லஹப் நாங்கள் பொறுப்பெடுக்கிறேன், நான் பொறுப்பெடுக்கிறேன், எல்லாம் முன்னுக்கு வந்தாங்க. ஆனால் அபூ தாலிப் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பட அஹு ஷகீக் அப்படின்ற உடன் பிறந்த சகோதரர். மற்ற எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா இன்னொரு திருமணம் முடிச்சு பிறந்தவர்கள் தான். 10 சாட்சமா இருந்தாலும் அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடன் பிறந்த சகோதரர் அபூ தாலிப் மட்டும்தான். அபூ தாலிப் சொன்னாரு, இதுக்கு மிகவும் தகுதியானவர் நான் தான், அதனால ஏண்ட தம்பிட மகன் நான் தான் பொறுப்பா வச்சுக்கணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கிட்ட எடுத்துக்கொண்டாங்க, பொறுப்பை எடுத்துக்கொண்டாங்க. மக்கள் எல்லாம் அமைதியானாங்க. அந்த நேரத்தில் ஒரு தலைவராக இருந்தார். இப்படியே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இப்போ வளர்ந்து கொண்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப இறக்கமான ஒரு அரவணைப்புல வளர்றாங்க. இப்படிப்பட்ட மாஹோல்னு சொன்னால் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுப்பெடுத்திக்கிற அபூ தாலிபுடைய மூத்த மகனுடைய பேர் தாலிப். அவர் இஸ்லாத்துக்கு வரல, பத்ருடைய யுத்தத்தில் அவர் கொலை செய்யப்படுறார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபுதைல், இவங்க எல்லாம் அபூ தாலிபுடைய மகன்மார் தான். அப்போ இவங்க எல்லாத்த விடவும் முதலிடம் கொடுத்திருந்தது அபூ தாலிப் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு முதல் இடம் சொன்னால் ரசூலுல்லாஹ் எங்கன்னு சொன்னா அபூ தாலிப் இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. ஹதரத் ரசூலோட பிரிஞ்சு கொஞ்சமும் வைக்க மாட்டாங்க, தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க, யாரிடத்திலும் அனுப்பி வைக்க மாட்டாங்க, வீட்டில் தனியாக விட மாட்டாங்க, கிட்டே வச்சுக்கொள்வாங்க. 8 வயசுல பொறுப்பெடுத்தாங்க அபூ தாலிப். ஒரு முறை மக்கால சரியான கஷ்டமாயிட்டு, பஞ்சம் வந்துட்டு, மழை இல்லாமல் பேத்துட்டு, எல்லா மக்களும் அபூ தாலிப்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்களோட விவசாயங்கள் எல்லாம் பேத்துட்டு, நீர் இல்லை, ஆடு மாடுகள் செத்து போகுது, பெரிய ஒரு சிக்கல் இருக்குது, இதுக்கு தீர்ப்புண்டு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே சொன்னாங்க, நாளைக்கு காலையில் இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய சொல்யூஷனை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி, இதுக்குரிய தீர்ப்பு எடுப்போம்னு சொல்லி காலையில் வந்தாங்க அபூ தாலிப். அந்த ரிவாயத் வருகுது. அந்த ரிவாயத் அழகா செல்றாங்க. எப்படின்னா அந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறவர் இப்னு அசாக்கிரில் பதிவாக்கி அவர் செல்றாரு, நான் பார்த்தேன் ஜல்ஹமான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த ரிவாயத் செய்கிறாரு. அவர் வெளியே வந்தார், அபூ தாலிப் அவங்களோட கையில் ஒரு குழந்தை எடுத்துட்டு வெளியே வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி தூக்கி கொண்டு வராங்க நபி அவங்க. அபூ தாலிப் தூக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த அவருடைய முகத்துடைய வெளிச்சம் வெயில் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை விடவும் பிரகாசமாக இருந்துச்சு அந்த புள்ளையோட முகம். அப்படியே கொண்டு வந்த அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படியே காபாவுடைய செவத்தில் எப்படி சாத்திட்டு ஹதரத் ரசூலோட விரலை எப்படி தூக்கினாங்க. ஹதரத் ரசூல்ல விரலை இப்படி தூக்கினதும் அந்த ஹதீஸ் சொல்றாங்க, மேகங்கள் எல்லாம் இந்த விரலை தூக்கின இடத்துக்கு அப்படியே ஒன்று சேர்ந்துட்டு, இவர் வீட்டிலிருந்து இந்த புள்ளைய வெளியெடுத்துட்டு வரக்கூடிய நேரத்தில் மேகங்கள் நிழல் கொடுத்து கொண்டே வந்துச்சு. அதை நாங்கள் பார்த்தோம். அப்படியே வந்து காபாக்கு பின்னால முதுக வச்சதும் அதற்கு ரசூலா விரல இப்படி தூக்கினதும் அப்படியே மேகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மழை பெஞ்சிச்சு. எங்களுடைய எல்லா பஞ்சங்களும் இல்லாம ஆயிடுச்சு. எல்லா நீர்களும் எல்லா கிணறுகளும் எல்லா வாதிகளும் அதாவது எல்லா இடத்திலும் தண்ணி நிரம்பிச்சு. அன்றைக்கு எங்களோட மதீனால மக்கால அண்டையிலிருந்து எங்களுக்கு பஞ்சம்ன்றது இல்லாம பேசிட்டு மக்கள் எல்லாம் கவிதை பாட ஆரம்பிச்சான். எப்படி கவிதை? இந்த வெள்ள முகத்துடைய இந்த மனிதனுடைய வெண்ணிறத்தின் ஊடாக எங்களுக்கு இந்த மேகங்கள் நீர் தந்ததுன்னு சொல்லி மதீனா வாசிகள் அந்த மலையில நனைஞ்சு கொண்டு மக்கா வாசிகள் கவிதை பாட ஆரம்பிச்சான். இப்படியே 8 வயசிலிருந்து 4 வருஷம் ஆயிடுச்சு.
அங்கே ஒரு 4 வருஷத்துக்கு இடையில ஒரு கூட்டம் கட்டாயமாக மக்கால் இருந்து வெளியே போய்த்து வியாபாரத்துக்கு போய்த்து வரணும், ஒவ்வொரு குரூப்பாக போய்த்து வரணும். இப்போ இவங்களுக்கு 4வது வருஷத்தில் அபூ தாலிபு டேர்ன் வந்துட்டு. இப்போ அபூ தாலிப் பிஸ்னஸுக்கு போய்த்து ஆகணும். அந்த காலத்தில் இன்றைக்கு மாதிரி ஃப்ளைட்டில் ஏறி சைனாவில் இறங்கிட்டு வர மாதிரி இல்லை. அங்கே போகிறோன்னு சொன்னால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், தயாரிக்கணும், பல மாதங்கள் போகும். ஒட்டகத்தில் போயிட்டு ஒவ்வொரு இடத்துல தங்கி போகணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கல்லர்கள், இப்படி கொள்ளையாளர்கள் எல்லாம் இருப்பான். இதெல்லாம் கடந்து தான் போயிட்டு வரணும். போகிறது எங்கே? ஷாமுக்கு போகணும். மக்கா மிடில் ஈஸ்டுக்கு, ஷாமுண்டெங்க பலஸ்தீனுக்கு போகணும், உருதுனுக்கு போகணும், ஜோர்டானுக்கு போகணும், இதில் ஈரானுக்கு போகணும். கடலெல்லாம் கடந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பயணம். இந்த பயணத்துக்கு இப்போ இவரோட டேர்ன் வந்துச்சு. இப்போ இவர் பெய்தாகணும். இப்போ இவருக்கு போக இல்லாமல் தடை அறிக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போகணும். இப்போ யாருக்கு விட்டுட்டு போகிறது, யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறது, யார் பொறுப்பாய்க்கிறது? அபூ தாலிப்கிட்ட எல்லாரும் வந்து கேட்குறாங்க, எங்கள்கிட்ட விட்டுட்டு போங்க, எங்கள்கிட்ட வீட்டில் விட்டுட்டு போங்க, நாங்கள் வச்சுக்கொள்கிறோம். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அபூ தாலிப் ஒரு நாள் மக்காவோட ஒரு கட்டிடையில் சொன்னார், நான் முஹம்மதை கூட்டி கொண்டு போகிறேன், விட்டுட்டு போக மாட்டேன். ஏன் முஹம்மதை விட்டு நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன் என்று சஹியான ரிவாயத்தில் வருகிறது. இது முக்கியமான ஒரு வரலாறு. இதோட வகுப்பை முடிச்சுக்கொள்ளும். நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 12 வயது 2 மாதம் 10 நாள். 12 வயது 2 மாதம் 10 நாள் பயணத்தை ஆரம்பித்தாங்க. போகிறது ஷாம்ங்க ரோம்னு சொல்லக்கூடியது. நான் சொன்னேன், இந்த பலஸ்தீன், ஜோர்டான், இந்த பகுதி, டர்க்கி, இதெல்லாம் அதோட வரும். மிஸ்ர், இதெல்லாம் அந்த பகுதியில். இப்போ பயணத்துக்கு ஆரம்பித்த பயணம் பேச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் எப்பயும் மக்கள் என்ன செய்வாங்க, அங்கே போகிற நேரத்தில் அங்கே பெரிய ஒரு சர்ச் ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு ஃபாதர் இருப்பார். அவருடைய பேர் வந்து ஜர்ஜீஸ். இவர் வரலாறுல ரொம்பவும் ஃபேமஸான, கிறிஸ்தவர்களிடத்துல இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஜர்ஜீஸ்ன்னு நீங்கள் கேட்டால் அவங்களுக்கு தெரியும், அவ்வளோ முக்கியமான ஒரு ஃபாதர். இந்த ஃபாதரி வந்து அந்த காலத்தில் இருக்கிற ஃபாதர்களுக்கெல்லாம் ஒரு முன் வரிசைக்கு ஒரு தலைவர் மாதிரி. இப்படி இருக்கிற நேரத்தில் இவருக்கு பொதுவாக அப்படியான ஆட்களுக்கு சொல்லுவாங்க புஹைரான்னு சொல்லி. புஹைராண்டா அந்த மாதிரி தரம் வாய்ந்தவர்களுக்கு சொல்கிறது. இப்போ இவங்க அப்படியே பயணிச்சுட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் இருந்துட்டு அப்படியே போவாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் இவர் ஒரு நாளும் இந்த குறைஷிகள், அரபிகளை மதிக்க மாட்டார். அதிலும் ஸ்பெஷலாக மக்கள் இந்த வார ஆட்கள் தான் சலாம் சொல்ல மாட்டார், வெளியே வர மாட்டார். இந்த மக்கள் வந்து அப்படி அங்கே இருந்து நெஞ்சு இருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் எடுத்து அப்படியே இவங்களே போய்த்துருவாங்க. ஆனால் அன்று வித்தியாசமாக இந்த படம் அப்படியே வாராங்க. வந்ததும் இவர் வெளியே வந்து எல்லாருக்கும் சலாம் சொல்லி எல்லாத்துக்கும் சொன்னாங்க, இன்றைக்கு ஏண்ட கணக்கான அவங்களுக்கு விருந்து கொடுக்குறோம். வரலாறு இருக்குது. இந்த ஃபாதரே ரொம்ப ஒரு கஞ்ச மனிதன், யாருக்குமே ஒரு தண்ணியாவது கொடுக்க மாட்டான். ஆனால் அன்று வந்து அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கும் விருந்து போட்டுட்டார். சொன்னார், இன்றைக்கு என்னிடத்தில் இந்த சம்பவத்தை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க, இதுக்கு பின்னால் நிறைய விஷயம் வருது. நல்ல ஒரு விருந்து தயார் சொல்லி எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்தாரு. விருந்து தயார் பண்ணப்பட்டிருக்குது. எல்லாரும் விருந்துக்கு வந்தாங்க. வந்து இந்த புஹைரா கேட்டாரு, எல்லாரும் வந்துட்டீங்க தானே? எல்லாரும் வந்தாச்சு. திரும்ப கேட்டா, நல்லா பாருங்க, நாங்கள் வந்தவங்க எல்லாம் வந்துட்டோம், வேறு யாரும் இல்லை. சொன்னாங்க, ஒரு சின்ன பையன் வந்து இல்லை அப்படின்ட்டு சொன்னார். எங்களோட பொருட்கள் அங்கே ஒட்டகத்தில் சாமானும் இருக்குமே, அதுக்கு பாதுகாப்பாக அவர் வச்சுட்டு வந்தீங்க. யாரும் சின்ன பிள்ளைகளை பெரிய ஒரு பாதரி அங்கே கூட்டி வந்து கொண்டு மறுவாதையெல்லாம் போகணும், இவர் அங்கே வச்சுட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. அவர் சொன்னார், அவருக்கு தான் அழைப்பு, அவரை கூட்டிவாங்க அப்படின்ட்டு. அப்போ உடனே இவரோடு இருந்த இன்னொரு பாதரி அங்கே போயிட்டு பொருட்களை பார்த்துக்கொள்ள சொல்லி அனுப்பிட்டு அவங்கள அனுப்பினாங்க. உள்ளுக்கு வந்ததும் எல்லாம் விருந்து உட்காந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹதரத் ரசூலுல்லாவை கண்டதும் அப்படியே பேச்செல்லாம் நிப்பாட்டிட்டு அவர் ஒரு பார்வை பார்த்தாங்க. நீண்ட நேரம் அவங்கள பார்த்து கொண்டே இருந்தாங்க. 12 வயசு ஒரு புள்ள மிச்ச நேரம் பார்த்து கொண்டிருந்து பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாம் கேட்டாங்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அவங்கள உள்ளுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு. அவர் உள்ளுக்கு வந்ததும் அவர் வந்த உடனே கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி வந்தாங்க. திரும்ப சொன்னாங்க, ஜுனு எனக்கு நெருக்கமாக வாங்கன்னு சொல்லி அப்படி கிட்ட கூப்பிட்டாங்க. கிட்ட கூப்பிட்டுட்டு கேட்டாங்க. கூப்பிட்ட உடனே
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடுப்பு அப்படியே கழட்டினாங்க. உடுப்புன்னா மேல் ஆடை அப்படியே கழட்டினாங்க. மேல் உடுத்திருந்த உடுப்பு அப்படியே கழட்டி திரும்பி பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல வந்து ஒரு, அதாவது ஒரு இந்த சொல்லும் பிஜன், என்ன சொல்ல, புறா முட்டையை போன்ற அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல ஒரு பச்சை நிறத்தோட, அந்த வெள்ளை மேனில ஒரு லைட்டா பச்சை நிறத்தோட இருக்குது. சொன்னார், இன்னஹு ஹுவ அப்படின்னா இவர், அவர் தான், இவரை தான் நாங்கள் சொல்றது. கேட்ட உடனே எல்லாம் குறைஷன் கேட்டாங்க, என்ன என்ன உங்களுக்கு தெரியும், இவரை பற்றி என்ன தெரியும் என்று கேட்குறாங்க. சொன்னாங்க, எங்கே இவரோட வாப்பா எங்கன்னு கேட்டாங்க. அபூ தாலிபான் சொன்னார், நான் தான் இவரோட வாப்பான்னு சொல்லு. நீங்க இவரோட வாப்பா? அனாபி, நான் தான் வாப்பா. சொன்ன, எனக்கு உண்மையை சொல்லுங்க, நீங்களே இவரோட வாப்பா அப்படின்னு கேட்டோன்னு சொன்னா, வல்லாஹி அந்த சத்தியமாக நீங்க அல்லாமே தானே, நீங்களே இவருக்கு வாப்பா என்று சொன்னோன்னு அவர் சொல்லிட்டாரு, இவர் வாப்பா இல்லை, நான் இவருக்கு சாச்சா, இவரோட வாப்பா இருந்துட்டாரு. சொன்ன உடனே சொன்னாரு, லா புத்த அன்னஹு யமூத், இவரோட வாப்பா இறந்து தான் இருக்கணும். எல்லா குறைஷிகளுக்கும் மக்களுக்கும் ஆச்சரியமாயிட்டு கேட்டாங்க, அதை எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்கள் இவரை பற்றி நிறைய படிச்சிருக்கிறோம். ஃபஇன்னஹு நபிய்யுன் வ ரசூலுன், இவர் ஒரு ரசூல், ஒரு நபி இவர் என்று கேட்டோன்னு எல்லா முஷ்ரிக்கீங்களும் அந்த ஃபாதர் கிட்ட சாப்பாடு விட்டுட்டு அப்படியே சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்துன்னு சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னாங்க, நீங்கள் எப்போ பயணத்தை அங்கே ஆரம்பிச்சிங்களோ இந்த வழியால் நீங்கள் வார நேரம் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் எல்லா செடிகளும் சஜதால விழுந்து விழுந்து எழும்புதுன்னு சொல்லி சஹியான ரிவாயத் இது. வலா தஸ்ஜுது இல்லா, எந்த அளவுக்கு சொல்றா, லம் யப்க ஹஜருன் வலா ஷஜருன் இல்லா ஹர்ர சாஜிதான், அப்படி நிலத்துல வந்து வந்து நிக்கிற ஒரு மரங்களும், வலா தஸ்ஜுது இல்லா லிநபியின், ஒரு நபிக்கு மாத்திரம் தான் இதெல்லாம் சஜதா செய்யும். ஃபஇன்னஹு ஹாத்தமுன் நுபுவா, இவர் தான் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்திருக்கிறது என்று சொன்ன உடனே குறைஷிகள் எல்லாம் ஆச்சரியமாயிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனை எங்களோட வச்சு கொண்டிருக்கிறோம், எங்களோட கோத்திரத்தில் எப்படி ஒத்துழைக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பெருமை வந்துட்டு, அவங்களுக்கு ஒரு ஒரு பயமும் வந்துட்டு. உடனே சொன்னாரு, நீங்க இவரை கூட்டி போறது நல்லதில்லை, நீங்க இவரை கூட்டி போகக்கூடாது என்று சொல்லி எல்லாத்தோடும் வச்சு ஹதரத் ரசூலுல்லாஹ் பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அபூ தாலிபுக்கு சரியான சந்தோஷம். பேசிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் சொன்னாங்க, இப்போ கூட வெளியே போயிட்டு பாருங்க, ஒரு மேகம் நின்று கொண்டிருக்கும். போயிட்டு பார்த்தா ஹதரத் ரசூலுல்லாஹ்க்கு நேர ஒரு மேகம் வெளியே, அந்த கதவுலேருந்து வெளியே போனால் மேலே மேகமும் நின்றுட்டு இருக்குது. நீங்கள் மக்காலின் இங்கே வர மட்டும் இந்த மேகம் இவருக்கு நிழல் கொடுத்து கொண்டே வந்தது என்றுடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடு. பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்தார். வந்து சொன்னார், உங்களை சந்திக்கிறதுக்கு 5 நபர்கள் வந்திருக்கிறாங்க, ஷாம் ரோம்லேருந்து வந்திருக்கிறாங்க. உடனே சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டு போயிட்டு இவங்களை மறைச்சி வைங்க நினைக்கிறாங்க. 5 பேரும் உள்ளுக்கு வந்தாங்க. வந்துடனே சின்னாரை வந்தோடனே அவங்க வரவழைச்சாங்க, உட்கார வச்சாங்க. வந்தவங்க சொன்னாங்க, இவர் கேட்டார், நீங்கள் என்ன விஷயம்? அவர் சொன்னாங்க, நாங்கள் எந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். வந்தது யஹூதிகள், 5 யஹூதிகள் வராங்க. சொன்னார் அவர்கள், என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். திரும்ப கேட்டாங்க, நீங்கள் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறேன்னு எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். அப்போ அந்த குறைஷிகள் எல்லாம் போக சொன்னாங்க. எல்லாரும் போனாங்க. அவங்க தான் கிட்ட எடுத்தாங்க. சொன்னாருங்க, அவங்க உங்களுக்கு தெரியும், ஹாதா ஜமனுன், இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படி சொன்னால், கடைசி நபி முஹம்மதுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அஹ்மதுன்னு சொல்ற ஒருத்தர் வெளியாகின காலம். அவங்க வெளியாகிட்டார். அவங்க நபி, அவர் இந்த பக்கத்தால தான் வந்திருக்கணும். ஷாம நோக்கி பயணம் போற காலம் இது. நாங்கள் அவங்கள பற்றி படிச்சு தேடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் குழு குழுவா பிரிஞ்சு உலகத்தில் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். லியக்துலஹு, அவரை கொலை செய்யறதுக்காக, அவரை கொலை செய்யறதுக்கு நாங்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கோம். ஏன்? அவர் எங்கள்லேருந்து வரல, அவங்க வந்திருக்கிறது அரபிகள் இருந்து. அதனால் அவரை கொலை செய்யறதுக்கு நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஷாமுக்கு போற எல்லா அரபிகளும் இஞ்சில தான் போகணும். அதனால இஞ்சில போனவங்கள யாரு சார் இருக்கணும் உங்களுக்கு தெரியாம இருக்காது, நீங்க சொல்லித்தான் ஆகணும் என்று சொன்ன. அவர் சொன்னாரு, உங்களுக்கு இவர் சொல்றாரு, இந்த புஹைரா ஜர்ஜி சொல்றாரு, நிச்சயமாக இன்னஹு அலல் ஹக், அவர் ஒரு சத்தியமானவர். சத்தியத்தை உங்களால் ஒரு நாள் இல்லாம கேளாது.
நீங்கள் வெறுத்தாலும் அவர் நிச்சயமாக நபியாக ரசூலாக வெளியாகத்தாகுவார். அதனால் அதில் நீங்கள் முயற்சி பண்ணுறது உங்களுக்கு எந்த விதமான நலவோ அல்லது உங்களுக்கு எந்த வித லாபத்தை கொண்டு வந்து கொடுக்காது என்று சொல்லி அவங்கள அப்படியே அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு உடனே திரும்பி வந்து சொன்னாங்க. அவங்க போனது போகிற ஒரு கிழமையாக அல்லது ஒரு 7 நாள் ஒரு 3 நாள் இவங்களை அப்படியே தங்க வைக்கிறாங்க, வெளியே அனுப்பல. தங்க வச்சுட்டு உடனடியாக சொன்னாங்க அபூ தாலிபுக்கு, உடனடியாக இவரை திருப்பி கூட்டி போங்க, மக்காவுக்கு ஷாமுக்கு போக வேணும். அதில் தான் அபூ தாலிப் என்ன செய்கிறாரு, ஒரு ரிவாயத்திற்கு இவங்க ஷாமுக்கு போகாமல் ஹதரத் ரசூலுல்லாஹ் இவங்க கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு போகிறாங்க அல்லது ஒரு கூட்டத்தோடு அனுப்பி வைக்கிறாங்க. ஊருக்கு போனதும் இந்த செய்தியை அப்படியே மறைச்சாங்க, மக்களுக்கு செல்லலே இவங்களை பாதுகாப்புன்றதுக்காக வேண்டி. அப்படியே 12 வயதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் அங்கே ஒரு ஹர்புல் ஃபுஜார்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடக்குது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 13 வயதில் அவங்க கலந்து கொள்கிறாங்க. அதில் என்ன நடந்தது என்ற விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் வார வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அந்த படிக்கிற விஷயங்களில் தெளிவையும் அதுக்குரிய எங்களோட வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை விளங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வரலாறு முழுமையாக விளங்கி பிறருக்கு விளங்கப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவோம். ஆகிற தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ்.